படிக்கும்படியாக என்னோட கூட ஏசாயா 51ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பக்கம் 858 எடுத்துக்கொள்ளுங்கள். பக்கம் 858 எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். கொடுக்க போகிற செய்தி பார்ட் 4 கொடுக்குறேன். நான் ஏற்கனவே கடந்த வாரம் சொன்னேன், அநேக செய்திகள் இங்கே எடுக்கலாம். கர்த்தர் இந்த நாளில் இந்த செய்தியை கொடுக்குது. உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவராய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். ஜெபிப்போம். அன்பு கிருபை நிறைந்த பகவத்கீதாவே உடைய குமார இயேசுவின் நாமத்திலே சமூகத்திலே இந்த வார்த்தையை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். இதிலிருந்து கர்த்தர் எங்களோடு பேச வேண்டிய செய்தியை எங்களோடு பேசும். அடியனை மறைத்து நீ பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்களுக்கு பிதாவின் ஆவியான சொன்னீங்க. கர்த்தருடைய வார்த்தை ஒருபோதும் பொருட்பட்டு போய் அது வெறுமையாக திரும்ப இந்த வார்த்தைக்குள் நீங்கள் வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆவியான உதவி செய்கிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து பிதா ஆமென். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்களுக்கு வாரம் சொல்லிக் கொடுக்கிறேன். 1ஆம் தேதி முதல் வாரம், கடந்த வாரம், இப்போது 4ஆம் செய்தியாக இந்த நாளிலே எனக்கு ஆண்டவர் கவனத்தை திரும்பி என் உள்ளத்தை பேச வைக்க காரணம் அவன் ஒருவனாக இருக்கையில் சொல்லுங்க, ஒருவனாக இருக்கையில் ஆண்டவர் அவனை அழைத்து ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணிக்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா நம்ம செய்தியில் போயிருக்கிறோம். நீங்கள் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனத்தை பார்க்கும்போது ஆண்டவர் அவனை அழைத்தார். ஆண்டவரிடம் அவனை அழைத்தார், அவனை ஆசீர்வதித்தார். அவர் சொன்னது போலே அவரை ஆசீர்வதித்தார். நீங்கள் பார்த்தீங்கன்னா 7ஆம் வருஷத்துல ஆண்டவர் உன் சந்ததிக்கு இதை தருவேன் என்று ஆண்டவர் அவனுக்கு வாக்கு பண்ணினார். உன் சந்ததிக்கு இதை தருவேன் என்று கர்த்தர் அவனுக்கு வாக்கு பண்ணினார். தொடர்ந்து என்னோட கூட 360 டிகிரி மாதிரி சுற்றி வசனத்தை போகும்போது கூட டிராவல் பண்ணணும் இல்லை தாக்கிட்டு நம்ம கர்த்தருடைய வார்த்தையை மாதிரி பண்ணோம். எப்போ ஆண்டவர் சொன்னது மாத்திரமல்ல, நீங்க 22 ஆதியாகமம் 22 17 18 நீங்க பார்த்தீங்கன்னா எல்லாம் நோட் பண்ணி வீட்டில் போய் நீங்க வாசிங்க. அங்க ஆண்டவர் அப்படி திட்டமாக ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லிய வார்த்தை அது 22:17 நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்கள் போலவும் கடற்கரை மலையை போலும் பெருக பண்ணுவேன், பெருக பண்ணுவேன் என்று உன் சந்ததியால் தாங்கள் கர்த்தர்கள் வாசல்களை சுழலித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அது நீங்க என் பேர் ஆணையிட்டாருன்னா ஈபோடு சொன்னா கோப கட்டமான ஆண்டவர் அவரை ஆசீர்வதிப்பேன் என்று ஏன் அவரை ஆசீர்வதிக்கு என்ன காரணம்? வாட் இஸ் தி ரீசன் டு பிளஸ் ஏப்ரஹாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ஆண்டுடைய வார்த்தையை கீழ்ப்படி அதனால ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். அப்போ நீங்க மல்கியா 2:15 பார்த்தீங்கன்னா ஏன் ஒருவனை ஆண்டவர் அழைத்தார்கள், அந்த ஒருவன் கீழ்ப்படிந்தனாலே ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். நீங்க மல்கியா 1:105 பார்ப்போம். அது 2:15 பார்த்தீங்கன்னா அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்தது. இன்னை ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தி உள்ள சந்ததி பெரும்படிதானே. ஒருவனை ஆண்டவரையே அழைத்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒருவனை தான் உண்டாக்கினார். சொல்லுங்க, உன்னை உண்டாக்கினார். ஏன் அவனை உண்டாக்கினார்? உலகத்தை உண்டாக்கி எல்லாத்தையும் படைத்து மனிதனை தேவன் உண்டாக்கினார். எதற்காக அவனை உண்டாக்கினார்? எதற்காக அவனுக்கு தம்முடைய ஆவியை அவர் தந்தார் என்றால் தேவ பக்தி உள்ள சந்ததி உருவாக்கும்படி ஆண்டவர் அவனை தந்தார். ஆனா நீங்க 2:15 நீங்க மல்கியா 2:15 பார்த்த போல நீங்க ஆதியாகமம் 2:15 நீங்க பாத்தீங்கன்னா அங்க உண்டாக்கப்பட்டவன் என்ன பண்ணினான் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா 2:15 சொல்லப்பட்டிருக்கோம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். 16
தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். கட்டளையிட்டார். சொல்லுங்க. ஒருவனை படைத்தார், எல்லாவற்றையும் அவனுக்கு சுதந்திரமாய் கொடுத்தார், ஒரு கனியை மாத்திரம் விளக்கினார், அது கட்டளையா கொடுத்தார். ஆனா அவன் கட்டளை பெற்றவன் என்ன பண்ணினான்னா, ஆசீர்வாத பதிலாக 17ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, நீங்க 3:17 பார்த்தீங்கன்னா வாசிங்க. புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பார். கவனிங்க, ஒரு மனிதன் உண்டாகினார். அந்த மனிதன் மூலியமாக பூமியில் உள்ள எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், தேவ பக்தி உள்ள சந்ததி உருவாக்க வேண்டும் என்று படைத்தான். ஆனால் அவன் கர்த்தர் கொடுத்த கட்டளைக்கு கீழ்ப்படியாதவங்க அவன் என்னவா மாறினான்னா, ஆசீர்வாதத்தாலாக சாபத்தை அவனுக்கு கிடைத்தது. கர்த்தருக்கு சோதரம். பாருங்க, ஆண்டவர் என்ன பண்ணினார் என்று பார்த்தீங்கன்னா, நீங்க 21ஆம் வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, அதுல ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, தேவனை கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். அப்போ அவன் பாவம் செய்யற உடனே அவன் மேல என்ன இருந்ததுன்னா, தேவனான ஒரு உடையை கொடுத்திருக்காங்க. அது என்ன உடை? மகிமை உடை. பாவம் செய்து தேவனுடைய மகிமை அர்த்தம். மகிமையான ஒரு உடையை கர்த்தர் கொடுத்திருந்தாரு. ஆனா அவன் பாவம் செய்யணும்னு அந்த மகிமை அவனுக்கு போய்விட்டு, உடனே ஆண்டவர் என்ன பண்ணினாருன்னா, முதலும் முறையாக ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, அவனுக்கு ஃபர்ஸ்ட் சாக்ரிஃபைஸ் ஆஃப் கவரிங் சின், உடையை உண்டு பண்ணி கொடுத்தாங்க. அங்க ஒரு பலி நடந்தது, அங்க ஒரு ரத்தம் சிந்தது. ஆனா ஆண்டவர் அவனை காட்டல. ஒரு உடை, தோல் உடை எப்படி கிடைக்கும் நீங்க சொல்லுங்க? ஒரு ஆட்டோ ஆட்டுக்காராவோ ஒரு தோல் உடை கிடைக்கணும்னா ஆண்டவர் என்ன பண்ணிருந்தோம்? ஆடை கொண்டு பலி இருக்கணும். அந்த தோல் உடைகளை எடுத்து ஆண்டவர் என்ன பண்ண ஆதாமுக்கு ஏவம் கொடுத்தப்போ, முதல்ல பார்த்தீங்கன்னா அவன் பாவத்தை பண்ண பாவத்தை மூடுவதற்கு ஆண்டவர் ஒரு உடையை கொடுத்தாங்க. இன்னைக்கு நம்ம கர்த்தர் ரட்சிப்பு உடையை கொடுத்திருக்காரு. எத்தனை பேர் அல்லேலூயா. பாருங்க, அப்போ ரெண்டாவதாக அவன் அது மாத்திரம் இல்ல, ஆண்டவர் 3:15 பார்த்தீங்கன்னா அதுல ஆண்டவர் சொல்ல பாருங்க, உனக்கும் ஸ்திரீக்கும் வாசிங்க, உன் வீட்டுக்கும் அவனுக்கும் பகை உண்டாக்குவேன், அவன் உன் தலையை நசுக்குவான், நீ அவன் துதிகளை நசுக்குவாய் என்றார். பாருங்க, இது first promise of redemption. ஆண்டவர் இழந்த அந்த சாத்தாக்கை இழந்த மனிதனை மீட்கும்படி ஆண்டவர் கொடுத்த முதல் வாக்குத்தத்தம். அது first promise of redemption. முதல்ல சொன்ன first sacrifice for covering sin. இரண்டாவதாக first promise of redemption. அது மாத்திரம் இல்ல, நீங்க தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா மத்திய 1:14 நீங்க வாசிப்பீங்கன்னா, அங்க புதிய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா, எந்த ஸ்திரீயுடைய ஏமாத்தி வாங்கினானோ ஆண்டவர் அதே ஸ்திரீயை பயன்படுத்தி அதே ஸ்திரீயை பயன்படுத்தி ஆண்டவர் வாசிங்க. யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான், அவரிடத்தில் கிறிஸ்து எனப்படுகிற இயேசு பிறந்தார். பாருங்க, யாருக்கு பெற்றார்னா மரியாளுடைய ஸ்திரீ. அது எதற்கு கொடுத்ததுன்னா ஃபியூச்சர் விக்டரி அண்ட் ரெஸ்டோரேஷன். அதாவது வருங்காலங்களிலே அந்த ஜெயமும் அந்த ஆசீர்வாதத்தை திரும்ப பெற்றுக் கொள்கிற வாக்கு தத்துவத்தை யார் மூலியமா கொடுத்தாருன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரியாதை மூலியமா கொடுத்தார். ஸோ என்ன குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3:24 அந்த மனிதன் தேவ பக்தி சந்ததி உண்டாக வேண்டும் என்று உண்டாக்கப்பட்ட போது தேவ பக்தி அந்த சந்ததி உண்டாகல. என்ன சந்ததி உண்டாச்சு? பாவம் சந்ததி தான் உண்டாச்சு. நீங்க 3:24 பார்த்தீங்கன்னா அவன் மனுஷனை அவனுடைய சந்தத்தை விட்டு தேவன் ஏதோ தோட்டத்தை விட்டு, அதாவது அவனுக்கு மரணமே இல்லாத ஒரு வாழ்வு கொடுத்தார். எல்லாத்தையும் கர்த்தர் அவனை விட்டு துரத்தி விட்டார்.
அது துரத்தி விட்ட பிறகு அந்த சந்ததி உருவாக்கப்படல, பாவம் சந்ததி உருவாக்க. அப்போ ஆண்டவர் தீர்மானித்தார், இந்த முதல் பலி பாவத்தை கொடுவதற்கு, முதல் மீட்பின் வாக்குத்தத்தம், அந்த முதல் ஜெயமும் ஆசீர்வாதத்தினுடைய திரும்ப பெற்றுக்கொள்ள வழியும் கர்த்தர் அங்கேயே ஆண்டவர் உண்டு பண்ண. தொடர்ந்து நம்ம பார்ப்போமானால் இந்த மனுஷனை துரத்தி விட்டது மாத்திரமல்ல, நம்ம வாசித்தோம் ஏன் ஆண்டவர் மல்லிகை 2 நாள்ல ஒரு மனிதனை உண்டாக்கிறார், அந்த பக்தி சந்ததி வரபடி. ஆனால் போக போக பார்த்தீங்கன்னா அந்த சந்ததி பலகி பெருகி 6:3 ஆதியாகமம் 6:3 பார்த்தீங்கன்னா அங்கே நமக்கு எல்லாம் தெரிஞ்சு சொன்னாலும் அது சில புதிதாக இருக்கிற வேதத்தை அறிந்து கொள்ளக்கூடியதாக விசேஷமாக வாலிய பிள்ளைங்க எல்லாம் கவனிங்க. யாராவது சத்தியம் கேட்ட எப்படி ஆதாம் வந்தார், எப்படி ஏவா வந்தார், எப்படி பல கேள்விலாம் கேட்பாங்க. எப்படி இந்தியா எப்படி முதல்ல இருக்கு, எல்லாருக்கும் எப்படி வந்ததுன்னு காமிக்கிற பாருங்க. 6:3 வாசிங்க. அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றென்றைக்கும் மனுஷனோட போராடுவதில்லை, அவன் மாம்சம் தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். ஒரு மனுஷனை ஆண்டவர் ஒருவனையெல்லாம் படைத்தார், தம்முடைய ஆவி அவன் அழகாக கொடுத்தார். எதற்காக? பக்தி, தேவ சந்ததியான பக்தி உருவாகணும். ஆனா ஆதாம் கீழ்ப்படியாத கட்டளைக்கு ஆண்டவர் வருத்தப்பட்டு அவங்க தேசனையும் அவங்க எல்லாம் பரவி பாவம் செய்தனால ஆண்டவர் பாரு இனி ஆவி போடலாம். அந்த இடத்துல கொண்டு தான் பாரு ஆயுசால் வாசிட்டாங்க. எவ்வளவு பராமரித்தாரு? 120. மோசே 90ஆம் சங்கீதத்துல நீ வாசித்தீங்கன்னா 90:10 வாசித்தீங்கன்னா மனுஷனுடைய ஆயுஷ் நாட்டி 70, ஆனால் கழுத்து மிகுதியும் 80. 120 கூட அந்த படம் பாரியான எழுதி வச்சிட்டாருன்னா 80. கத்து ஸ்தோத்திரம். ஆனா கர்த்தர் 120 சொன்னார் பாருங்க. அப்படி அந்த நாட்கள் பாருங்க போக போக என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா 1ஆம் வசனம் பூமிக்கும் ஒரே பாஷை, ஒரே விதமான பேச்சு, ஒரே பாஷை தான். அந்த ஒரே பாஷை ஆண்டவர் உண்டாக்குற போது ஆரம்பித்த அந்த பாஷை நான் நினைக்கிறேன் எபிரேயர் பாஷை தான் நினைக்கிறேன். இல்ல எபிரேயர் பாஷை ஒரே பாஷை. அதனாலதான் அந்த அந்த பாஷை எல்லாரும் பேசி என்ன பண்ணாங்கன்னா எல்லாரும் ஒண்ணு கூடி நம்ம சிதறி போகாதபடிக்கு, நான் கதை சொல்ற நேரம் இல்லை, நான் கவர் பண்ண சீக்கிரமா உங்களுக்கு புரிய வச்சு, நாம ஜனங்கள் எல்லாரும் சிதறி போகாத இருக்கிறபடி எல்லாரும் ஒன்னா இருந்து நம்ம நமக்கே ஒரு நகரத்தை கட்டுவோம் என்று சொல்லி அதுக்கப்புறம் அடிஷனலா அவனை போட்டாராம் வானம் வரைக்கும் போவோம், வானத்துறையும் கட்டி வானத்துக்கு அங்கேயும் போய் குடியிருக்கலாம். அவன் போகும்போது கர்த்தர் அதை பார்த்து நாம் இறங்கி போய், நீங்க 9ஆம் வருஷம் பார்த்தீங்கன்னா பூமி இன்னும் வணங்கின பாஷையை கர்த்தர் அவ்விடத்தில் தாறுமாறாக்கின வழியால் அங்கதான் சிதறி போக பண்ணார். யாரெல்லாம் அப்போ பாத்தீங்கன்னா சிதறி வந்தவங்க தான் இந்தியாவுக்கு வந்திருக்கலாம். போக போக எங்க பூமியை நிரப்பினாங்க. ஆனா வர வர வந்து அவன் பாஷை எந்தெந்த பாஷை யாராவது புரிஞ்சுதோ அவன் ஒன்று சேர்ந்து இன்னைக்கு பல மொழிகள் வருது. ஆனால் ஒரே பாஷையா இருந்த மனித கர்த்தர் பிரவர்த்தித்தார், சிதறடிக்க பண்ணினார் பாருங்க. அப்போ ஆனாலும் ஆண்டவர் அந்த 11ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா 10ஆம் சேருடைய வரலாறுல தான் அந்த ஒரு மனுஷனாகி ஆபிரகாம் அறிந்தார். கர்த்தர் அந்த ஆபிரகாமை அழைத்தார். அந்த ஆபிரகாமை சாராளையும் அழைத்து ஆசீர்வதித்து பேசப்பட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஆபிரகாம் ஆசீர்வாதத்தை பெற்று இருக்கும் போது அது ஆபிரகாமோடு நிற்காம அப்படியே தொடர்ந்து எல்லாம் கொண்டு போறாங்க ஆண்டவர். பாத்தீங்கன்னா நான் டக்கர் கஷ்டம் சொல்லிட்டு திருப்பி போகிறேன், உங்களுக்கு புரியப்படியாக பாருங்க. பூமியையும் சிதறி இருக்காங்க. யாரு சொல்ல மாட்டீங்க? மனுஷன் எப்படி பூமி நிரப்புறாங்க? கர்த்தர் சிதறிக்க பண்ணினாங்க. ஜனங்கள் நினைத்தாங்க நம்மளை யாரும் சிதறிக்க முடியாது, நாம ஒன்னா இருப்போம், ஒரே பாஷை நாம் கட்டுவோம், நாம் ஏறுவோம் நினைச்சாங்க. கர்த்தர் இறங்கி சிதற பண்ணினார். ஜனங்க பூமியையும் சிதறி போனாங்க. அதனால எங்க போனாலும் ஜனங்கள் இன்னும் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. அமெரிக்காலாம் எவ்வளவு ஆண்டுகள் கழிச்சு கண்டுபிடிச்சாங்க போல பூமி எங்க சிதறி போனாங்க. இந்த சிதறி போன போல கர்த்தர் ஆச்சரியம் பண்ணாம தம்முடைய வாக்கு தத்தத்தை வாக்கு பண்ணினதை கர்த்தர் கொண்டு போவதற்கு யாரை ஆண்டவர் இருந்து கொண்டார் அப்படின்னா அந்த
என்னுடைய நீதிமானுடைய சந்ததிக்குள்ள நோவாவோட அந்த பழைய இதெல்லாம் இந்த சந்ததியில யாருன்னா நோவான் சந்ததிகள் ஆண்டு எல்லாத்தையும் அழிச்சார். நோவா மூலியமா உருவாக்கப்பட்ட சந்ததிகள் அதே பழகி பெருகிறாங்க. இந்த பாபிலோன் கட்டும் போது 370 வருஷத்துல அவன் உயிரோடு இருந்தா சொல்லி நோவா இருந்திருக்கலாம் என்று வேதங்கள் சொல்லுறாரு. அதுக்குள்ள போகுது பாருங்க. அப்போ ஆண்டவர் ஆறாமை அழைத்து 52 பிரகாரம் அவனை அழைத்து ஆசிரியத்தை பெருக பண்ணினார். அவனோட இல்லாம அவன் சொன்ன வார்த்தை நான் உன் சந்ததி என்று கர்த்தர் சொன்னார். நம்ம வாசிப்போம், உன் சந்ததி பூமிக்குள் ஆசிரியப்பட்டிருக்கோம், உன் சந்ததி சந்ததி. அப்போ அந்த சந்ததி எங்க கொண்டு போறாருன்னா, நீங்க 26:3-4-5 நீங்க பாத்தீங்கன்னா அங்க ஆண்டவர் ஈசாக்கு சொல்லுகிறார், நான் ஆபிரகாமை அழைத்தேன், அவனோட உடன்படிக்கை பண்ணேன், அவனை ஆசீர்வதித்தேன், என்னையும் பெரியவர் இல்லை, அதனால் என் பேரிலே ஆணையிட்டேன். 6:13 கர்த்தர் அங்கே ஈசாக்கோடு சொல்லி 26 நீங்க வாசிக்கிறாங்களா? 26:3 நீங்க 4-5 வருஷத்தை வாசிக்கிறாங்க. அந்த கர்த்தர் ஈசாக்கை சந்தித்து அவர் சொல்ல 4 ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நீங்களே கற்பனைக்கும் நீங்களும் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். இங்கே ஐசாக்கை பார்த்து ஈசாக்கை பார்த்து கர்த்தர் சொல்லணும், இந்த தேசத்தை வாசம் பண்ண நான் உன்னோட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தில் யாவது தந்து தகுமாய் ஆபரவின் ஆணையை நிறைவேற்றுவேன் சொல்லி ஆண்டவர் ஈசாக்கு சந்தி. அது மாத்திரம் இல்லை, ஈசாக்க சந்தித்தவர்கள் யாக்கோபை சந்திக்கிறார். 28:13 நீங்க வாசிப்பீங்க. அதனால அங்க ஆண்டவர் யாக்கோபை பார்த்து சொல்லுவார் பாருங்க, அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர் நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் சந்ததிக்கும் தருவேன். 14 உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரப்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். கவனிங்க, யாக்கோபை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நான் ஆபிரகாமின் ஈசாக்கின் தேவனமாய் இருக்கிறேன், உன்னை ஆசீர்வதிக்கிறேன், உன் சந்ததி உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கன்னு சொல்லி அவனை ஆசீர்வதித்து அவனுக்கு காலம் முடியும் போது 49 அதிகாரத்துல 49:8-10 வரைக்கும் நீங்க வாசித்தீங்கன்னா அங்க யூதா 12 கோத்திரம். நீங்க 49:28 பார்த்தீங்கன்னா அந்த சொல்லப்படுறது இவர் எல்லாரும் இஸ்ரவேலின் 12 கோத்திரத்தா 12 கோத்திரத்தை அங்க உருவாக்கப்பட்டுச்சு. 12 கோத்திரம். அந்த 12 கோத்திரத்துல கர்த்தர் யாரை தெரிந்து கொண்டாருன்னா யூதா கோத்திரத்தை கர்த்தர். 49:8 9-10 49 அதிகாரம் 8-9-10 யூதாவே என்று கர்த்தர் நீ புகழப்படுவாய் என்று சொல்லி கடைசியாக 10ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா சமாதானம் கர்த்தர் வருவதும் நீங்குவதில்லை. அப்புறம் கடைசி பாருங்க, ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார். இந்த 12 கோத்திரத்தை பாருங்க ஆண்டவர் எப்படி டிராவல் பண்ணாரு. ஆதாமை விட்டுட்டாரு. ஏன்? கீழ்படியில பாவம் வந்துச்சு. அதனால அவனை சந்ததியில ஆண்டு என்ன பண்ண முடியாது, வர முடியாது. கர்த்தர் யார் சந்ததியில வந்தாருன்னா நோவா, நீதிமான நோவாவில் பிறந்த அந்த வருகிற சந்ததியில யார் வந்த ஆபிரகாம் வந்து அழைத்து, ஈசாக்கு அழைத்து, யாக்கோபு அழைத்து கர்த்தர் யாக்கோபுக்கு வெளிப்படுத்தி யூதா கோத்திரத்திலே என்று சொல்லி ஆண்டவர் அதை வெளிப்படுத்துகிறார். நீங்க மத்தேயு 1ஆம் அதிகாரம் இப்ப கூட வாசிக்க 1:2 வாசிச்சீங்கன்னா வாசிங்க. ஏன் இதெல்லாம் சொல்லுகிறேன்னா நீங்க அந்த ஹிஸ்டரி தெரியணும். ஏதோ இயேசு வெள்ளைக்கார கடலில் வந்துட்டான்னு சொல்றாங்க. இல்ல, இயேசு அவர் எப்படி வந்தார், உலகம் எப்படி வந்தது, தேவ மனித எப்படி உண்டாக்கினார், 2 போய் கொண்டது. ஒன்று பாவ சந்ததி, ஒன்று கர்த்தருக்கு விட பசுத்த சந்ததி ஒன்று வந்து கொண்டது. வாசிங்க. ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான், யாக்கோபு யூதாவையும் அவன் சகோதரரையும் பெற்றான். யாக்கோபு யூதாவையும் அந்த உடன் யூதா நிற்கிறார். சொல்லப்படுறது ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீது குமாரன் இயேசு. வீட்டை வாசிங்க. அப்போ இந்த டிராவலை கடைசியாக அந்த
யூதா கோத்திரத்திலே தாவீது குமாரனாக இயேசு கிறிஸ்து வந்தார். தாவீது யூதாவின் கோத்திரத்தில் இருக்கப்போ ஒருவனை நான் சொன்னேன், ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார். அந்த சந்ததி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரோட டிராவல் பண்ணி ஏற்படும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். நேரம் நீங்க யாத்திராம 3ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா, அங்க மோசே சந்திக்கும் போது ஆண்டவர் சொல்லுவாரு, நீங்க 6, 7, 8 வீட்டில் வாசிங்க. அதுல சொன்னாங்க, ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை அந்த எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வரடி மோசேவை கர்த்தர் பயன்படுத்தினார். வெளியே கொண்டு வந்தார். அவருக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவத்தின் இடத்தை அவர் பெற்றுக் கொண்டார்கள். ஆனால் சந்ததி தொடர்ந்து கொண்டே எதிர்க்கும் எது நிறைவேற வேண்டும்? ஆண்டவர் கொடுக்கப்பட்ட முதல் ரிடெக்ஷன், அந்த வார்த்தை மீட்பு நிறைவேற வேண்டும். இழந்ததை திரும்ப பெற வேண்டும். அப்ப அந்த சந்ததியிலேயே இயேசு வந்த கலத்தியர் 3:16 வாசிங்கன்னா, இப்போ உங்களுக்கு அது புரியும். கலத்தியர் 3:16 250 பக்கம் வாசிச்சீங்கன்னா 3:16 பாருங்க. அவருடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. அந்த சந்ததி கிறிஸ்துவே. சொல்ல பாத்தீங்களா? நம்மளாம் ஆபிரகாமின் சந்ததி, அதுல கிறிஸ்து வந்த சந்ததி. நம்ம கிறிஸ்துவின் சந்ததியாகவும் இருக்கிறோம், ஆபிரகாமின் சந்ததியாகவும் இருக்கிறோம். உன் தகப்பனாகிய ஆபிரகாமை உன்னை பெற்ற சாராரை நோக்கி பாருங்கள், ஒருவனா இருக்க அழைத்து ஆசீர்வதித்து பெருக பண்ணி என்று சொன்ன கர்த்தர். இப்போ நம்ம ஆண்டவர் கிறிஸ்து அந்த சந்ததியில வந்தார். கிறிஸ்துவின் சந்ததியில எப்படி நாம் வந்தோம்? 29 வருஷம் நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களாக இருந்தால் ஆபிரகாமின் சந்ததியாலும் வாக்குத்தத்தன்படியே சொல்றாங்க. அப்போ நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களாக, கிறிஸ்துவனுடையவர்களாக இல்லாதவங்க ஆபிரகாமின் பிள்ளையை சொல்ல முடியாது. கிறிஸ்துவனுடையவர்கள் சோதரவாளியே கிடையாது. கிறிஸ்து அதுக்கு உடையவராக இராதவர்கள் அந்த கர்த்தர் கொடுத்த வாக்குறதை பெற்றுக்கொள்கிறோம். அப்ப எப்படி பெற்றுக்கொள்ளணும்னா அந்த வழிகள் நாம் அறிந்திருக்கிறோம். நீங்க 26, 27 எப்படின்னா, நாம் அவரை விசுவாசித்தோம், அவருடைய மகளாக ஏற்றுக்கொண்டோம், ஆண்டவர்களுக்கு ஞானஸ்தானம் பெற்றோம். கர்த்தர் நமக்கு அவருடைய கிறிஸ்துவனுடையவர்களாய் மாற நம்ம கர்த்தர் திரும்ப செய்யும். 28 யூதரும் கிரேக்கரும் அடிமை யாரா இருந்தாலும் கிறிஸ்துக்குள்ளாய் ஒன்றார் இப்படி கர்த்தர் நமக்கு திரும்ப செய்தார். அல்லேலூயா. ஆண்டவர் அதெல்லாம் கொண்டு வந்துட்டு நம்ம யாருடைய சந்ததியா இருக்கோம் அப்படின்னு நம்ம ஞாபகப்படுத்துறாங்கன்னா, நம்ம ஆபிரகாமின் சந்ததியாகவும் நாம் கிறிஸ்துவின் சந்ததியாகவும் நாம் காணப்படுவோம். அப்போ உங்க தகப்பனாகி ஆபிரகாமை நோக்கி பாருங்கள் அப்படின்னு சொல்லும் போது, அப்ப நம்மலாம் என்னவா மாறுகிறோம்? அவருடைய பிள்ளைகள். இந்த தகப்பன் சொல்றாரு, உங்க தாயும் சொல்றாரு, நம்மளாம் யார்? அந்த ஒருவனை நோக்கி பாருங்க, நம்ம அவருடைய பிள்ளைகளா இருக்கும். அந்த ஒருவன் புதிய ஏற்படையா நமக்கு அந்த சாங்கியத்தை உண்டாக்கினவர் யாரு? கிறிஸ்து. கிறிஸ்து மூலியமாக நாம் ஆபிரகாமின் மகனாக காணப்படுறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் 8:56 பாருங்க. இன்னும் நான் குறிப்புல போகல, ஆனா சீக்கிரம் போயிடுங்க, வேகமா போயிடுங்க. அதான் நீங்க யோவான் 8:56 வாசி, 139 பக்கம் வாசிங்க. இயேசு கிறிஸ்து சொல்றாரு அங்க இருந்த ஜனங்கள் மத்தியில, உங்கள் பிதாவை யார் என்னுடைய நாளை காண ஆசையா கண்டு கழிக்கும் தான் சொல்றாரு. கண்டு கழிக்கும். எங்க நாம பார்த்தாங்க பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 22:13 ஈசாக்க பலியிட போகும்போது ஆண்டவர் பிள்ளையாக்காக கை போடாதுன்னு சொல்லும் போது, அவன் தன் கண்ணை ஏறெடுத்து பார்க்கும் போது அங்க ஒரு ஆட்டுக்கடா இருந்தது. அதை எடுத்துதான் பண்ணான். அந்த ஆட்டுக்கடா வேற கிறிஸ்து, அது கிறிஸ்துவை குறிக்கிறது. அதை கண்டான். நான் சொல்லிருக்கேன், ஆட்டுக்கடானா என்னது? பவர் ஆஃப் மைட், ஆற்றல் மிக்க வல்லமை அந்த கிறிஸ்து. அங்கே அதை கண்டான் என்று கண்டு மகிழ்ந்தான் சொல்லப்பட்டது. நீங்க வீட்டுல போய் கலத்தியர் 3, 7, 8, 9, 7, 3ஆம் அதிகாரம் 7, 8, 9 வீட்டை வாசிங்க. இப்போ கலத்தியர் 14 வாசிங்க. குறிப்பு நேரம் வர பாருங்க. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும். போதுமா? பாருங்க, நம்முடைய ஆண்டவரால் சொன்ன வார்த்தை
ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாக சொல்லி அவர் ஆவி குறித்து சொல்லப்பட்ட வாக்குகளை நாம் விசுவாசத்தாலே பெறும்படியாக. அப்போ கிறிஸ்துவினாலே வரும், அதாவது ஆபிரகாமுக்கான ஆசீர்வாதம் கிறிஸ்துனாலே நமக்கு வரும். அந்த வரும் அந்த ஆசீர்வாதத்துல ரொம்ப மிக முக்கியமான 3 ஆசீர்வாதத்தை அவங்க மனிதனுக்கு ஆபிரகாமுடைய மகனாக கிறிஸ்துவின் சந்தையாக இருப்பதற்கு 3 முக்கியமான ஆசீர்வாதம் நிறைய இருக்குது. அது முக்கியம் எசென்சியல் சொல்லுவாங்க, ப்ரீ ரிக்வெஸ்ட் சொல்லுவாங்க. போல முக்கியமான ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட வாசிங்க லூக்கா முதல் குறிப்பு வேகமாக நான் முடிச்சுவேன். பார்த்தீங்க லூக்கா 19ஆம் அதிகாரம். நீங்க 19ஆம் அதிகாரத்துல 1-10 வரைக்கும் நீங்க வீட்டில் போய் வாசிங்க. இப்போ நீங்க அந்த 10வது வசனம் வாசிங்க. இழந்து போனதை தேடவும். அதுக்கு முன்னாடி வாசிமா. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. பாருங்க, இவனும் ஆபிரகாமின் குமாரனாய் இருக்கிறான். இவனும் ஆபிரகாம் குமாரனும் இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இப்போ யாருக்கு ரட்சிப்பு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க 4ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவர் போகும் வழியின் முன்பாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டுக்கு மரத்தில் ஏறினார். இயேசுவை பார்க்க அவன் ஒரு மரத்து மேல ஏறினான். அந்த ஏறும் போது இயேசு அதை பார்த்தார். இப்போ முதலாவது நான் சொல்றேன், இன்றைக்கு வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னா அந்த ரட்சிப்பு எப்படி வரணும்னா, ஒருத்தர் ஏற வேணும். ஆமே, எதுக்கு ஏற வேணும் சொல்லுங்க. நம்மளாம் ஏறி பார்த்துருக்கோம் இல்லையா? அல்ல சொல்ல மாட்டீங்க. ஏறினால்தாங்க இயேசுவை பார்த்தோம். நமக்கு ரட்சிப்பு வந்தது, ரட்சிப்பட்டுதான் உட்கார்ந்து இருக்கீங்க. நம்ம இப்போ உலகத்தில் உள்ள மக்கள் இன்னும் ரட்சிப்பை பார்க்கல. என்னன்னா ஏறல, இன்னும் பேர் கிறிஸ்தவ இன்னும் பார்க்கல, ரட்சிப்பை பார்க்கல. ஏன் ஏறல? அம்மானு அப்போ அவன் ஏறினா அதனால என்ன ஆண்டவனை பார்த்தா. என்ன முக்கியம், இயேசு கிட்ட ஏறுவதற்கு இன்னைக்கு மரம் இல்லைன்னு சொல்ல மாட்டான். எப்படியாவது ஏற்றி அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இயேசு ரட்சிப்பு நடந்ததுக்கு அவங்கள ஆட்டோவில் ஏற்றி அனுப்புவாங்க, பைக்கில் ஏற்றி கொண்டு போவாங்க, சைக்கிள் உட்காந்து கொண்டு போவாங்க, எப்படியாவது ஏற்றி என்ன பண்ணுவாங்க, இயேசு கிட்ட கொண்டு போடுவாங்க. ரட்சிக்கப்பட்டது ஏன் அப்படின்னா அவனுக்கு தெரிய ரட்சிப்புடைய வேல்யூ, அந்த ரட்சிப்பினுடைய சந்தோஷம், ரட்சிப்பினுடைய விடுதலை, அந்த ரட்சிப்புடைய ஆசீர்வாதம் அவனுக்கு தெரியும். நம்ம ஏதோ இந்த ரட்சிப்பு என்ன சொல்றது, இலவசமா பெற்றது உண்மை. ஆனா ரட்சிப்புடைய வேலை பெருசு. இந்த ரட்சிப்புடைய வேலை சாதாரணமா இந்த ரட்சிப்பு கையில கட்ட தேடி வந்தார், யார் மூலியமா வந்தார், எப்படியோ வந்தது, நம்ம ஏறினோம். அதுல கத்த நம்ம ரட்சிக்கு போட்டோம். போல அநேக நம்ம படாததுக்காக நம்முடைய எண்ணம் இல்லை என்னன்னா, எப்படியாவது இவங்களை ஏற வைக்கணும். எதுக்காக? அதை மறக்கவே கூடாது. கத்தரை போய் சந்தித்தீங்கன்னா ஆண்டவர் கேட்பா, எத்தனை முறை அவங்க வீட்டுக்கு ஏறி இறங்க, எத்தனை முறை வண்டியில ஏறி இறங்க, எத்தனை முறை ஆபீஸ் கேட்பா, ஏறி இறங்க கேட்பா. அப்போ அவங்க ரட்சத்தில் நடத்திலே கேட்பாங்க. நம்ம ரட்சிக்கணும், அவங்களை ஏற்றணும். அப்படின்னு நம்ம பிள்ளைகள் கத்த குடும்பம் இருப்பாங்கன்னா குடும்பத்துல ஒவ்வொருவரையும் ஏற பண்ணணும். எங்க? இயேசுவை பார்க்க. அவங்க இயேசுவை பார்த்தாங்கன்னா இயேசுதான் பாரு ரட்சிப்பு வீட்டுக்கு அனுப்புவாரு, அவனுக்கு ரட்சிப்பு கொடுப்பாரு, வீட்டுக்கு ரட்சிப்பு கொடுப்பாரு. இப்போ சாகிய பாலோட தேடி வரும்போது நான் ரட்சிப்பு என்ன பார்த்தேன், விசுவாசிப்பா ரட்சிப்பு கொடுப்பாரு. கத்தரா இயேசு. அப்போ நீயும் வீட்டை ரட்சிப்பு, நம்ம ரட்சிப்பட அவனுக்கு ரட்சிப்பட்டா போதும். ஆனா வீட்டார விட்டுருவாங்க, ஊர்ல கூட ரட்சிப்பாங்க, ஆனா வீட்டார் நம்ம அப்படி இருக்காது. நம்ம ரட்சிப்படணும், நம்ம என்ன பண்ணணும், நம்ம வீட்டார ரட்சிப்புல கொண்டு வரதுக்கு நம்ம ஏற பண்ணணும். அவங்க எப்படியாவது ஏற்றி ஏசி கேட்கலாம், ஏசி பார்த்ததெல்லாம் பார்த்தா. அப்போ அந்த முதலாவது அந்த இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு இவனும் ஆபிரகாமின் குமாரன். சொல்லுங்க, ஆபிரகாம் குமாரன். அந்த ஆபிரகாம் குமாரன் என்ன பண்ணான்னா
அவன் வீட்டுக்கு ரட்சிப்புக்கு முதலாவது அவன் ஏறினான். ரெண்டாவதாக பாருங்க, ஏறுவதுலயே அங்கே ஒரு 3 பாயிண்ட் நான் சொல்றேன், சப் பாயிண்ட் சொல்றேன். முதல்ல ஏறினா அவனுக்கு வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அது நீங்க வீட்டை வாசிங்க, பாவியான மனுஷன் எல்லாம் சொல்றாங்க. அவன் என்ன பண்ணான்ல, உடனே மனம் திரும்ப, ஆண்டவரே யாருக்கும் அநேகமா என்ன திருப்பி தரேன்னு சொன்னான். அப்போதான் அந்த வார்த்தை ஆண்டு சொன்னார். அந்த ஒரு மனம் திரும்ப ஏற்ற கனி வந்துச்சு. யோவான் சொல்ல பாருங்க, ஆபிரகாம் குமாரன் 4 பிள்ளைகள் சொல்லாதீர்கள், தேவனுடைய கல்லினாலையும் பிள்ளைகளை உண்டாக்குவார், மனத்துக்கு ஏற்ற கனிகளை கொடுக்க சொன்னார். அங்க பாவியாக வீட்டுக்கு போறாரு சொன்னா, ஆண்டவரே அநியாயமா யாராவது ஏமாத்தா எல்லாத்தையும் பண்றேன், திருப்பி கொடுத்துறான். எப்படியா 4 பேர் உண்மையான மனம் திரும்பி வந்தது. அதான் ரட்சிப்பு கரெக்டா சொன்னாரு. மனம் திரும்பாம ரட்சிப்பு வராது. மனம் திரும்பி மனம் திரும்பி யாருக்கு திரும்பணும், ஏசு திரும்பணும். அப்போ ரட்சிப்பு போகணும், அதை செய்வோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ரெண்டாவதாக பாருங்க, அவன் ஏறி இயேசு கிட்ட போய் ரட்சிப்பு பெற்றது மாத்திரமல்ல, அவன் மனம் திரும்பி அவன் வீட்டுக்கு ரட்சிப்பது மாத்திரமல்ல, இங்க லூக்கா 5ஆம் அதிகாரம் நீங்க 3ஆம் வசனத்தை வாசிக்கிறீங்களா? சப்பா 2ஆவதாக ஒரு 7 காட்டுறாங்க, வேகமா சொல்லி போறாங்க. கவனிங்க, அவர் படகில் ஒன்றில் ஏறினார். அது யாருடைய படகு சொல்லப்பட்டிருக்காங்க? அது சீமோனுடையதாய் இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படகில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். பாருங்க, இரண்டாவது அந்த படகுல ஏறினார். அந்த படகுல இயேசு ஏறுறாரு. அது யாருடைய படகு சொல்லுங்க? சீமோனுடைய. அப்போ சீமோன் படகுல அவர் ஏற்றி நீங்க போங்கன்னு அனுப்பல. நீங்க போங்க, எவ்வளவு தூரம் முடியும் நீங்க போங்க. அவர் ஆள் போட்டு அனுப்பல, அவரும் அது ஏறினார். யார் ஏறினார்? சீமோன் பேரும் அது ஏறினார். ஏறி எனக்காக அங்க ஏறினா 1ஆம் வசனம், தேவ வசனத்தை கேட்கும்படி ஜனங்கள் அவர்களுக்கு நிறுத்தினார். அப்போ அந்த படகுல என்ன பண்ணாருன்னா, ஜனங்களுக்கு 3ஆம் வசனத்துல ஜனங்களுக்கு போதும். படகு அப்படின்னா அது ஒரு பேழை, அது ஒரு சபை குறிக்கிறது. அந்த இடத்துல உள்ள வரும்போது கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு இதுல பார்த்தா மெசேஜ் எழுதப்படுவாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா வசனம் சொல்லும் போது வேற எதையும் பார்த்துட்டு இருப்பாங்க. இங்க சொல்றதை கேட்டாதான் ஸ்கூல்ல சொல்றதை கேட்க முடியும். இங்க சொல்றதை பசங்களை கேட்க வைக்கணும். சொல்ற கவனியா, கவனியா, பைபிள் பார்த்தா எழுதுறா அப்படி நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா அவன் கரெக்டா செய்யலாம்னா நீங்க 100% மார்க் போட்டுடலாம். அவன் ஸ்கூல்ல எல்லாம் பண்றான், கவனிக்கலாம். காலேஜ்ல எல்லாம் பண்றான், கவனிக்கலாம். இங்கேயே கவனிக்காம அவனை விட்டீங்கன்னா அங்க என்ன பண்ண மாட்டான், கவனிக்கவே மாட்டான். காலேஜ் நடத்துறவங்க என்ன பண்ணான், கண்டுக்கவே மாட்டான். ஸ்கூல்ல கூட பாருங்க, கவனிக்காதவங்க என்ன மிஸ் என்ன பண்ணுங்க, பின்னாடி போடுவாங்க. படிக்கிறதெல்லாம் பின்னாடி போயிடுங்க. அப்படி யாராவது ஒரு ரூல்ஸ் சொல்லுவாங்க, பின்னாடி பின்னாடி தள்ளி அவங்க வாழ்க்கையே பின்னாடி போயிடுது. எல்லாரையும் மாத்தி மாத்தி உட்கார வைக்கணும். இப்ப முன்னாடி பின்னாடி மாத்தி மாத்தி கஷ்டப்படுறாங்க. எப்படியாவது அவங்க கவனிக்கணும். ஆனா கவனிக்கிறது இல்லை, கவனிக்க வைக்கணும். பிள்ளைகளை கவனிக்க வைக்கணும், ரட்சிப்பதை கவனிக்க வைக்கணும். இங்க கற்றைய வார்த்தை அதுக்கு என்ன வரணும், ஏறணும். எதுக்குள்ள ஏறணும்? படகுல ஏறணும். சபைக்குள்ள ஏறி வர வைக்கணும். வர வைக்கலாம். வார்த்தை தான் அவங்க தெரிய பண்ணும். வார்த்தை அவங்களுக்கு என்ன பண்ணும், ஆசீர்வாதம். அவன் ஏறனா கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறான், வசனத்தை கேட்கறான். கேட்ட உடனே ஆண்டவன் நிலையெல்லாம் பார்த்தாரு. ஆளுக்கு தள்ளி பார்ப்பான். நீங்க சொல்றீங்கன்னு செய்யறான்னு போட்டோம். வளர்க்கத்தக்கதாக இன்னொரு படகு வந்து உதவி செய்யத்தக்கதாக மீன்கள் பிடித்த உடனே சொல்லிட்டான், நான் ஒரு பாவியாக மனுஷன். பாருங்க 10ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, சீமோனுக்கு கூட்டாளிகள் கிரகித்தார்கள். அப்போது இயேசு சீமோனுக்கு பயப்படாதுட்டாரு. அதுக்கு முன்னாடி வசனம் பார்த்தீங்கன்னா, திரளான்மையை பிடித்த நிமித்தம் அவனோட யாவருக்கும் பிரமித்து உண்டாச்சு. அவன் முன்னாடி நான் பாவியான மனுஷன், நீ என்னை விட்டு நீ போகணும். அவர் சொல்றாரு, பாவியான மனுஷன் இது போகிறாரு. இவன் சொல்றான், நானே ஒரு பாவி விட்டு போகணும். அந்த பயப்படாதப்பா, உன்னை என்ன பண்ணுவேன். 10ஆம் வசனம், இது முதல் நீ மனுஷன் பிடிக்கிறான். இந்த ஆண்டவர் அவனுக்கு ஒரு வாக்கு தர, நீ மீனை பிடிச்சலாம் போதும். நீ மீன் அல்ல, மனுஷன் பிடிக்கவே
நீ ஏன் குடிக்க முடியல ஆண்டவரை, நான் எங்க மனுஷன் குடிக்க போறேன் அப்படின்னு நினைச்சிருப்பான் உள்ள. அதை சொல்ல மாட்டேன்னா நாய்க்கெல்லாம் நான் பார்த்தா குடிக்க முடியல, மனுஷன் வேற குடிக்க சொல்றீங்க, நீங்க சொல்றீங்க, நீங்க சொல்லி வீடு குடிச்சல, இப்ப நீங்க சொல்லி மனசு குடிக்கலாம், வார்த்தை குடிக்கலாம். இப்போ ஒரு கர்த்தருடைய வேலைக்குள்ள வரும்போது கர்த்தர் என்ன வார்த்தை தராது, பாடல்களே தராதா, என்ன தராது, கர்த்தர் உங்களுக்கு பேசும்போது அந்த வார்த்தையை நீங்க பிடிச்சிக்கணும். அந்த வார்த்தை தான் இந்த வாரம் முழுவதும் அதோடய ஆளுக்கு வந்த வார்த்தையை தண்ணீங்கள அந்த வார்த்தை கொடுத்தாரு, அதை அப்படியே என்ன வச்சுட்டான், பிடிச்சிக்கிட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அப்போ அவன் அந்த வார்த்தைய கேட்டான், அந்த வார்த்தையை கர்த்தருக்கு பெற்றுக்கொண்டான். எப்படி எதுனால அவன் பெற்றுக்கொண்டான் சொல்ல மாட்டேன், ஏறுனால கடவுளை ஏறுனால பெற்றுக்கொண்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ மூணாவதாக பாருங்க, பேதுரு அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல பாருங்க, அங்க ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. 10:9 பக்கம் 176. மறுநாளிலே அவர் பிரயாணப்பட்டு அந்த பட்டணத்து செல்லும் வருகையில் பேதுரு 6ஆம் மணி நேரத்தில் ஜெபம் பண்ணபடி மேல் வீட்டில் எதுக்கு ஏறணும்? எலும்புனா போதுமே தெரியல, ஜெபம் பண்றதுக்கு எலும்புனா போதுமே. அப்புறம் ஏறத பத்தி பேசும். இது வரைக்கும் என் கணவர் ஜெபிச்சு நான் பார்த்ததே கிடையாது, என் மனைவி ஜெபிச்சத பார்த்தது இல்லை, என் பிள்ளைங்க ஜெபிச்சத பார்த்தது இல்லை அப்படின்னு எத்தனை பேர் உள்ளத்துல ஏங்குறீங்கன்னு தெரியல. நான் சொல்றேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்தது ஜெபம் பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்கள். சோதனைக்கு உட்படாதபடிக்கு இழுத்து விட்டு ஜெபம் பண்ணுங்கள். ஜெபம் ஆண்டவர் சொல்றார், 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க சொன்னாரு. பரலோகத்துல சித்தம் செய்யறோம் செய்யறோம் ஜெபம் பண்ணுங்க. உங்க அறைக்குள்ள நீங்க ஜெபம் பண்ணும் போது நீ வேண்டியது மட்டும் ஜெபம் பண்ண பாருங்க. பேருக்கு போறோம், ஊழியம் இல்லை, பசி இருக்குது, உடனே என்ன பண்ணா அன்னைக்கு படுல ஏறணுமே, இன்னைக்கு ஏறுவோம் ஏறலாம், ஏறி என்ன பண்ணுவான் ஜெபம் பண்ணி பார்க்கறது. மீன் குடிக்கிறேன்னு சொன்னீங்க, மனுஷனா குடிக்கிறேன்னு சொன்னீங்க, வாக்குறுதி கொடுத்தீங்க, இவ்வளோ வாழ்க்கை இன்னும் நான் குடிக்கல, நான் குடிக்கணும், என்ன பண்ண ஜெபம் பண்ணான், நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. ஜெபம் பண்ணான், கர்த்தர் அவன் என்ன பண்ணாரு, ஜெபம் பண்ண கர்த்தர் அவன் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. அப்போ அந்த வார்த்தை பாருங்க, ஜெபம் பண்ண 44 சொல்லப்பட்டிருக்கு. அவனுடைய வார்த்தையை கேட்ட யார் இந்த வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்ட யாருன்னா பரிசுத்த ஆவியானவர் இறங்கி ஆண்டவர் என்ன பண்ணலாம், ஆண்டவர் எல்லாரையும் நெருங்கினார். ஒரு காலத்துல வலைய போட்டு என்ன பண்ணான் சொல்லுங்க, மீன் பிடிச்சா. ஆனா எப்ரேல் சொல்லப்படுற வார்த்தை எப்ரேல பாத்தீங்கன்னா எப்ரேல் 2:16 சொல்லப்படுறதுக்கு, அவர் தேவதூதனுக்கு உதவியாக இல்லாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு அவர் உதவியார். இப்போ என்ன வலை போட்டாங்க பேசும்போது பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேக வலை இருந்தது. அந்த வலையில எல்லாரும் மாட்டாங்க. அத்தனை பேர் என்ன பண்ணான், ஞானசானத்தை கொடுத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். எப்படி அந்த வார்த்தை பாருங்க, ஜெபம் பண்ணாங்க. நம்ம வாழ்க்கையில நீங்க குடிச்சாலும் இல்லமா பிடிக்கணுமா, ஒரு வலை போட்டுருக்க இன்னும் மாட்டல சீக்கிரமா இப்பெல்லாம் பண்ணாதீங்க. என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணீங்கன்னா கர்த்தர் அடவே நீங்க சொன்னீங்களப்பா அந்த வார்த்தைப்படி நான் இது இருப்பேன்னு சொன்னீங்க, ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். வேகமா பாருங்க. அப்போ முதல் குறிப்பு, இவனும் ஆபிரகாமின் குமாரன். எப்படி ஆபிரகாம் குமாரன் ஆனா ஏறினான். கர்த்தர் அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஏறினான், உபதேசம் கேட்டான், வாக்கு வந்தது, வாக்கு தத்தம் வந்தது, ஏறினான், ஜெபம் பண்ணதுக்கு நிறைவேறியது. இரண்டாவதாக வேகமாக டாக்டர் பாருங்க முடிச்சிருந்தாங்க. இரண்டாவதாக எடுத்துக்கொள்ள லூக்கா 13:16 வாசிங்க. லூக்கா 13:16. இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரனாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்றார். பாருங்க, நீங்க வீட்டுல போயிட்டு இந்த நீங்க வாசிக்கணும், தொடர்ந்து நீங்க வாசிச்சீங்கன்னா 10ஆம் அதிகாரத்துல இவரும் ஆபிரகாமின் குமாரத்தி, அவங்க மேல என்ன இருந்ததுதான் 18 வருஷம் பலவீனப்பட்ட ஆவி கட்டி வைத்தது. சாத்தான் கட்டி வைக்காத 18 வருஷமாக
கட்டி வச்சாங்க. 18 வருஷமா கட்டி வச்ச ஆண்டவர் எவ்வளவு ஊருக்கெல்லாம் போனார் இல்லையா, கிராமத்துலாம் போனார், நிறைய வேல்யூஸ்லாம் கூட போனார். ஊழியா இருந்தாலும் தெரியல, அவ்வளவு ஏசு பண்றாங்க. ஆலயத்துலதான் ஆண்டவர் பாலத்துல யாராருன்னு எனக்கு தெரிஞ்சு பாருங்க, யாராவது இருக்கீங்க யாராவது இல்லை போல. ஆலயத்துல கர்த்தர் என்ன பண்ணுவாரு, அவர் இருந்து அந்த கட்டுகளே கொடுத்தார். அந்த 10ஆம் வருஷம் 11 அங்கே இருந்தாலும் அவன் அங்கே எங்க ஆண்டவர் உபயோகிச்சு ஆலயத்துல இருந்தான். ஆலயத்துல இருந்தா எந்த கட்டானாலும் கர்த்தர் கொடுத்துருவார். ஆமே கர்த்தரை 2 Corinthians 3:20 சொல்லுது, கர்த்தரை அவன் எங்கேயோ விடுதலை பண்ணுறது. அவனும் ஆவராக குமாரத்தி அவன் மேல இந்த கட்டை கர்த்தர் விடுதலை எப்படி விடுதலை அவர் மேலே கைகளை வைத்தாராம். நீங்க 12ஆம் வருஷத்துல விடுதலையாக்கினா 13ஆம் வருஷம் அவர் மேலே கைகளை வைத்து அவரை விடுதலையாக்கினார். அவர் தேவனை மகிமைப்படுத்தினார். அல்லேலூயா. ஆலயத்துல கர்த்தர் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பொதுவாகவே கை வைக்க முதல்ல பயப்படுவோம். கை வைக்க மாட்டாங்க, தலைமுறை பைபிள் எடுத்துட்டோம் பண்ணாங்க. ஏசிய பட்டாள இங்கே ஒரு பிரதிஷ்டை ஆராதனையில் நான் அந்த ஜபத்தோட்ட ஜப வீரர்கள் அதில் இருந்தேன். அப்போது ஃபாதர் வராருன்னு ராயபுரத்தில் வந்து எனக்கு சொல்லியிருந்தாங்க, உங்கள் ஏரியா தானே நீங்கள் போங்க சப்போர்ட். போகும்போது எல்லாம் முடிஞ்சாங்க ஜபம் பண்ணுறதுக்கு அவர்கிட்ட நானும் ஜபம் பண்ணேன். ஃபாதர் பார்த்து ஜபம் பண்ணிக்கலாம் போனால் தலைமையில கேட்க மாட்டேன். நான் தலைமையில கேட்க மாட்டேன். நான் யாருக்கே தலையை கொடுக்க மாட்டேன். பொதுவாக ஐயாயிரம் ஜபம் பண்ணுவேன். அப்படிலாம் ஜாபம் சொல்லுவாங்க, அது ஜபம் பண்ணுவேன். அவருள்ள இருக்கிற ஜபம் பண்ணியிருக்கேன். மற்றபடி ஸ்டாஃப் ஜபம் மீட்டிங் வந்துருக்கேன். தலைமையில கேட்க ரொம்ப அதிகம். தலைவரை யாரும் தலையை கொடுக்க மாட்டேன். ஏன்னா 5000 தலைவரை நம்ம போதுக்கிற ஆசீர்வாதமே நம்ம போதும். நான் தலையை யாருக்கே கொடுக்க மாட்டேன். பார்த்தீங்கன்னா தலைமை கேட்க மாட்டேன். பரவாயில்ல ஜோம் பண்ணுங்க, இங்கே கை வச்சு ஜோம் பண்ணுங்க. கண்ணை மூடி ஜோம் பண்ண இருக்கணும். ஒரு செகண்ட் தான் டக்குனு ஏசு வந்துருந்தாரு. ஏசு வந்து ஜபத்தை முடிச்சு நான் கட்டி முடிச்சுட்டு கொடுத்தோம் கொடுத்தேன். தலைமை கையில் இருந்தார். கர்த்தர் வந்து நின்றாரு. அப்போ அவருக்கு என்ன வெளிப்பாடுன்னா எனக்கு தெரியாது. ஆலயத்தில் இருந்து கை வைக்க பயந்தன்னு சொல்ல, கை வைக்க ரிஸ்க் எடுக்கல, அவ்வளவுதான் சொல்லுவோம். ஆனா ஏசு வந்தார். எங்க வந்தாரு? ஆலயத்துக்கு வந்தார். வந்து கர்த்தர் அவருடைய தலைமை கை வைக்கும்படி கர்த்தர் நிரூபிச்சாரு. ஒரு வேளை சொல்லுவார், அவன் வருங்கால கூட சொல்லி ஒரே வார்த்தை சொல்லி போயிருப்பாரு இல்லை. அப்போ ஆலயத்தில் வந்து ஏசு விட்டுருவோம், டக்குன்னு விட்டுருவாரு. நாங்கள் மருதமலையில் மீட்டிங் நடத்திட்டு இருக்கோம், சூசைட் மீட்டிங்கில் 90s. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் உட்காந்துருக்கோம். அந்த கடைசி ஆட்கள் ஜபத்துக்கு கூப்பிடுறோம் இந்த ஹீலிங்காக. திடீர்னு ஏசு ஒன்று என்ன பாருங்க, அந்த எண்ணுல இருந்து ஸ்டார்டிங்கா ஒரு சேர் அடியில சேர் மாத்திரம் நகருது. சத்தம் கேட்க சேர் மாத்திரம் பெரிய மருதமலை பெருசு. நம்ம கேட் வரைக்கும் இருக்கும், அவ்வளோ ஜனம். அங்க டமாட்டா பண்ணாம சத்தம் வருது. முன்னாடி வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. ஏசு போயிட்டாரு. வந்து இருந்தாங்க அங்க ரிப்பேரிங் வந்ததுங்க, ரிலீஸ் ஆயிடுச்சு. கேட்டா சொல்றான், எனக்கு புத்தி சுவாதமா என் பைத்தியக்காரர் தான் மாட்டிட்டாங்க. ஆனா ஏசு எப்படி வந்து பேசுறாரு, இந்த கூட்டத்துக்கு போ, நான் வருவேன், உன்னை விடுதலை எனக்கு சாட்சியா இருப்பேன்னு சொல்றான். ஆலயத்துக்கு வந்தா என்ன கட்டானாலும் நேரில் பாருங்க. அதே போல மார்க் 7:30 பாத்தீங்கன்னா 4 கட்டு இருக்குது. ஏசுலாம் பண்ணாரு, கையில வைத்தாரு கட்டு. அவருக்கு தனியா கூட்டு போயிட்டாங்க. கையை வைத்து ஆண்டவருடைய ஆலயத்தில் இருக்கிற கட்டா ஏசு வருவார். ஏசு நம்ம ஏசு உயிரோடு இருக்கிறாங்க. நீங்க அவரு கண்டிப்பா அவர்கிட்ட குணமாகுங்க, அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. பாருங்க கட்டர் இறந்தாராம். கடைசியாக 3ஆவது அதிலேயே மார்க் 10:13 பார்த்தா பிள்ளைகள் தொடுபடி கொண்டு வரும்போது அதற்காக நான் 16 கையில வைத்து ஆசீர்வதிப்பாராம். அல்லேலூயா. கட்ட பிள்ளைகள் கொண்டு வரணும். எங்க தேவ சமூகம் கொண்டு வந்து என்ன பண்ணாங்க, செல்போனை கையில் தராங்க. நாங்க அதை கேட்கிறேன், நீ இதை கேட்குற. நான் சொல்றேன், செல்போனே கொடுக்காது. காலேஜ் போகும்போது செல்போனை கொடுக்குறேன். அதுக்கே செல்போனே கொடுக்காது. செல்போனை நேரம் செலவு பண்ணுச்சுன்னா நிச்சயமா சொல்றா படிப்புல முன்னு வரவே முடியாது. செல்போனே இல்லாம நீங்க செல்போன் இருக்கு. நான் செல்போன் என்ன நான் தரேன் அப்படி செல்போனை கொடுக்காதீங்க. என்ன நச்சரிக்கல 2 நீங்க நச்சு வைங்க. நச்சு அடிக்கிறீங்க, நச்சு 2 வைங்க வைங்க. பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், தயவு செய்து வாழ்க்கை நல்லா இருக்குங்களா, செல்போனு வாழ்க்கையை செல் அச்சம் தூக்கி போட்டு பாட புத்தகத்தை படிங்க.
அவன் என்ன சிரிப்பு காட்டாரு, தேவையில்லை. சிரிச்சு நாளைக்கு நம்மளை பார்த்து உங்களை பார்த்து சிரிப்பான், வாழ்க்கை இது மாத்திடும். அப்படி எங்கேயாவது மாற்றுனீங்க. பேர் சொல்ல பாருங்க, நீங்க 1 பேதுரு 3:8 நினைக்கிறேன். நீங்க சாராவுடைய சந்ததியா இருந்தா நீங்க பயப்படாம இருக்கலாம். அந்த வருஷத்தை வாசிங்களா, பேர்ல சொல்லுவார் பாருங்க 3:6 அந்தபடியே சாரால் ஆபிரகாம் ஆண்டவர் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்தால் நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்தும் பயப்படாத இருந்தால் அவளுக்கு எங்கேயுமே மாட்ட மாட்டீங்க. நீங்க செய்ய வேண்டியது நன்மை செய்து பயப்படாம இருக்கணும். எதுக்குமே பயப்படணும். நீங்க எல்லாமே மாட்டீங்கன்னா எல்லாத்தையும் பயப்படணும். ஒன்று பயந்து 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 வாழ பயத்தமே போயிடும். அதனால பயம் இல்லாம வாழணும் அப்படின்னா நீங்க ஆபிரகாமுடைய மகனாகவும் மகளாகவும் இருந்தீங்க. கர்த்தருடைய ஆசைக்கு. அதனால தயவு செய்து செல்போனை கொடுத்தாரு கர்த்தர். அதுல போய் மாட்டிக்கொள்ளக்கூடாது. பிள்ளைகளை எங்க கொண்டு வரணும், ஆராதனை வா, முட்டி போட வைக்கணும். நான் கூட யோசிக்கிறேன், இதெல்லாம் எடுத்துட்டு 2 மேட் குளிச்சு, இப்போ ஒரு மேட்டு மேல ஒரு மேட்டு 2 மேட்டை வச்சுட்டு சுத்தில சேர் போடு, வயசான மக்கள் சுத்தி உட்காருங்க, கீழே உட்காரதான் கீழே உட்காருங்க, முட்டி போட வைத்து ஒரு அர்த்தம் நான் நினைக்கிறேன். திடீர்னு ஒரு நாள் பார்த்தா அப்படி செய்துப்பேன். உட்கார்ந்து கீழே முட்டி போட முட்டியே போட மாட்டேன். முட்டி போட 5 நிமிஷம் போடு, 10 முட்டி போட்டு பழகு. நம்முடைய இது என்ன, முட்டி தான். முட்டி போட்டு ஜபிட்டாங்க. பசுதாவுக்கு முட்டி இருக்கு சொல்லுவாங்க. நீ முட்டியே இல்லை, முட்டி இருக்கு, முட்டியே நீக்கிறது இல்லை. முட்டி இருக்கு, முட்டி இருந்து பழக. வயசானவர்கள் விடுங்க, ஆனா வாலிபர்கள் சிறு பிள்ளை முட்டியே இருக்கும். இந்த கத்துக்கு தேவையான போது ஆராதிக்கும் போது அந்த மகிமையே வேற, அந்த ஆசீர்வாதமே வேற. அதுல கடைசியாக சொல்லி கொடுத்தாங்க. நான் 3ஆவதாக என்ன செய்ய வேண்டும், நீங்க வாசித்தா ரோமர் 11:1 அவர் சொல்லுவாங்க, நானும் ஆபிரகாமின் சந்ததி. வாசிங்க 219. தேவன் தம்முடைய ஜனங்களை தள்ளிவிட்டாரோ என்று கேட்கிறேன். தள்ளிவிடவில்லையே, நானும் ஆபிரகாமின் சந்ததியிலும் பென்யமீன் கோத்திரத்திலும் பிறந்த இஸ்ரவேலன். அவர் சொல்றாரு, என்னை பத்தி என்ன, நானும் பவுல் சொல்றாரு, நானும் ஆபிரகாமின் சந்ததி, அதுல பிறந்த மகன், நானும் ஆபிரகாமின் மகனாக இருக்கிறேன் என்று சொல்றாரு. நீங்க பாத்தீங்கன்னா 2 Corinthians 11:22 நானும் ஆபிரகாமின் சந்ததியா என்று சொல்றாரு. வாசிக்க வேண்டாம், சொல்லுவாரு. என்னன்னா 13ஆம் வசனத்தை சொல்லுவாரு, ரட்சிப்பு 11:11 பாத்தீங்கன்னா அவர் சொல்ற, புறஜாதியர் உங்களுடனே பேசுகிறேன், புறஜாதியில் நான் அப்போஸ்தலனா இருக்கிறதுனாலே என் இனத்தாருக்குள்ளே நான் வைராக்கியத்தை எழுப்பி அவர்கள் சிலரை ரட்சிக்க வேண்டும் என்று என் ஊழியத்தை மேன்மைப்படுத்துகிறேன். அவர் என்னன்னா எதுக்காக ஆவணமாக எப்படி வந்தாங்கன்னா ஊழியம் செய்வது. முக்கியமான 3 சொன்ன 3ஆவது ரட்சிக்கப்பட்டீங்கன்னா ஊழியம் செய்யும். பவுல் ஊழியம் செய்கிறார். 29 சொல்லுவது, அதே 29, தேவனுடைய கிருபைகளோ அவளை அழைத்த அழைப்பும் மாறாதவைகள். கர்த்தர் அவனை அழைத்தார். எங்க அழைத்தாரு? நீங்க போய் வாசித்தீங்கன்னா அப்போ 9:17, 18, 19, 20 பாத்தீங்கன்னா அழைத்தாரு. ஞானஸ்நானம் பெற்றான், அபிஷேகம் பண்ணான், தாவதே உடனே என்ன பண்ணான், ஊழியம் பண்ண ஆரம்பிச்சான். ஊழியம் பண்ணணும். ரட்சிக்கப்பட்ட நீங்க ஊழியம் செய்ய, எப்பவுமே ஊழியம் செய்து பாருங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஆமே. ஊழியம் 3 முக்கியமான காரியம் சொன்னேன். ஒண்ணு என்னன்னா, நீங்க இயேசுவிட வரணும், ரட்சிக்கப்படணும். ரட்சிக்கப்பட்டு நீங்க என்ன பண்ணணும், கர்த்தர் உங்க குடும்பம் வீட்டுக்கு அதை ரட்சிப்பாங்க. அது ரொம்ப முக்கியம். நீங்க ரட்சிக்கப்படணும், அந்த ரட்சிப்பு எங்க வரணும், ரொம்ப முக்கியம். கடைசி வரைக்கும் நிலைக்கிறவனே ரட்சிக்கப்படணும். 2வது சொன்ன, ஆண்டவருடைய ஆலயத்தில் வரும்போது, ஆலயத்தில் இருக்கும்போது எப்படியாவது கட்டாலும் கர்த்தர் விடுதலை பெற்றது, விடுதலையா இருக்கும். கர்த்தர் யாருக்கு வரும்போது மைண்ட் விடுதலையா இருக்கணும், ஆத்ம விடுதலையா இருக்கணும், ஆவி விடுதலையா இருக்கணும், சரீர விடுதலையா இருக்கணும், விடுதலையாகும். இந்த விடுதலை எப்படி கிடைக்கும்னா கர்த்தர் தான் விடுதலையா இருப்பார். அந்த ஆவியானவர் தான் விடுதலையா இருப்பார். வாக்குதான் என்ன, ஆவியாகவும் மனோகம் பசுத்த ஆவியை தருவாங்க. ஆமே. அவரு என்னென்று நம்மளோட அந்த அபிஷேகத்தை பெற்று அந்த ஆவியானோட விடுதலை, அந்நிய பாஷை பேசி அனுபவிக்கிற விடுதலையாக எந்த சாத்தானால் கட்டுறவாலும் இருக்கவே கூடாது. விடுதலையான. அதனால எதிரே மாட்டிக்காதீங்க, எதிரே சிக்கக்கூடாதுங்க. எப்பவுமே கர்த்தருடைய ஆலயத்துல அவளை போல 18 வருஷமா பூமி ஆலயத்துக்கு வந்தா விடுதலை, அவங்க வாழ்க்கை விடுதலை இருக்கும். விடுதலை இல்லாம எவ்வளவு நாள் இருக்கீங்க?
விடுதலை வேண்டாம் கத்தரிட்ட வாங்க கத்தாவை விடுதலை கத்தர் விடுதலை ஆகுவார். மூணாவதாக அபிஷேகத்தால் எல்லா பக்கத்திலும் முடியும். மூணாவதாக நீங்க என்ன பண்ண வேண்டும்னா ஊழியம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. அப்படி ஊழியம் செய்வீங்கன்னா நீங்க யாரா இருக்கீங்க? ஆபிரகாமுடைய குமாரனாக இருக்கிறீங்க. ஆபிரகாம் குமாரன் ரட்சிக்கப்படுவான். ஆபிரகாம் ரட்சிப்பை வீட்டுக்கு கொண்டு போவான். ஆபிரகாம் குமாரத்தை விடுதலையாக்கப்படுவான். ஆபிரகாம் குமாரை விடுதலையாக்கப்பட்டது மாத்திரமல்ல தெய்வத்தை மையப்படுத்துவான். ஆபிரகாமின் குமாரன் ஊழியம் செய்வான். இந்த ஆபிரகாம் எப்படி வந்தார்? ஆண்டவர் ஆறாமுடைய சந்தையில வந்தாங்க. ஆண்டவர் ஆறாமுடைய பிள்ளைகள் தான். ஆனால் சாதியா ஏதோ யாராவோ ஆறாமுடைய வழி ஏவா அவங்க தாய் தான். ஆனால் ஆண்டவர் அவனை எங்கேயுமே பயன்படுத்தலை. ரெண்டாம் ஆதாமை கிறிஸ்து ஆபிரகாம் சிலை வருவதற்கு யாரை தரித்து கொண்டார்னா ஆபிரகாம் தரித்து கொண்டார். அதனால்தான் உன்னை பெற்ற தகப்பனாகி ஆபிரகாமையும் உன் தகப்பனாகி ஆபிரகாமும் உன்னை பெற்ற ஸ்தானம் நோக்கிப்பார்கள். அவன் ஒருவனாக இருக்கையில் அவனை ஆசிரியப்பார். ஒருவனை தான் ஊரில் ஒருவரும் வம்சம் உடன் கதை தெரிந்து கொள்ளார். முதல்ல அப்படி தெரிந்து கொண்டாரா? நீங்க மேல ரட்சிப்பட்டு இந்த ரட்சிப்பு எங்க கொண்டு போனோம்? ஆராய்ங்க, ஆராய்ச்சி ரட்சிக்கப்படணும். பாஸ்டர் சாம்சனுடைய தகப்பனார் அவரு கத்திரிக்கை கேட்டு 7 வருஷம் ஆராய்ச்சாங்க. அதுக்கப்புறம் தான் இயேசுதான் மிகுந்தவரை அவர் ரட்சிக்கப்பட்டார். அப்புறம் பிள்ளைகளுக்கு சொன்னார், அவங்க தந்தனையா ரட்சிக்கிறார். கத்த சந்தித்தார். நீங்க முதல்ல அவர் ரட்சிப்பை பெற்று அந்த ரட்சிப்பை வீட்டுக்கு போகணும். கத்தருக்கு சாதி எங்கே ஏறணும், எங்கே ஏறணுமோ அங்கே ஏறி இயேசுகிட்ட வாங்க, ரசிக்கப்படுவீங்க. இரண்டாவதாக ஏறிப்போமா கவனம் கொடுப்போம். மணி ஆயிடுச்சு. கத்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஆக்சிஸ் வரைக்கும் போல நீங்கள் அந்த வசனத்தை விளங்கி உங்களை கொண்டு போன. இரண்டாவதாக நீங்கள் கவனம் பண்ண வேண்டியிருக்காங்க. எந்த கட்டம் இருக்கும், எந்த கட்டம் இருக்கணும், அந்த கட்டு இருக்கணும். ஆகவே பாவக்கெட்டல் விடுதலையாக்குங்க, சாவக்கெட்டல் விடுதலையாக்குங்க, அந்த வியாதி கட்டல் விடுதலையாக்குங்க அப்படின்னு சொல்லி கத்தருடைய ஆளுக்கு வரும்போது நீங்க எதிர்பார்ப்போடு வரும்போது இயேசு உங்களை சந்தித்து விடுதலையாக்குறார். ஆமே. இயேசுதான் உங்களை விடுதலையாக்குறார். குமாரன் விடுதலையாக்குனா விடுதலையாக்கி சத்தியத்தை அறிவு சத்தியங்களை விடுதலையாக்கு. நானே வழி சத்தியம் ஜீவன் இயேசு சொன்னார். அதனால ஆவியினால் விடுதலையாக்குறோம். ஆவியானவரை நேசிக்கிறார். ஆமே. விடுதலையாக்கி நம்முடைய ஆவியினாலே உங்களுக்கு வாக்குத்தத்தம் அந்த ஆவியை உங்களுக்கு தருவார். கர்த்தருடைய ஆவி. மூணாவதாக ரட்சிக்கப்பட்டு விடுதலை பெற்று ஊழியம் செய்யுங்க. கர்த்தர் உங்களோடு இருக்காங்க ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுமா? ஓ பாடுமா? இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. Hallelujah.
நீ ஆபிரகாமின் குமார், நீ ஆபிரகாமின் குமாரனாய் இருக்கிறீர்கள். கிறிஸ்துவே அந்த சந்ததியை வந்து நமக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் அவருக்கு வாக்கு பண்ண ஆறாவது வாக்கு அத்தனை ஆசீர்வாதத்தையும் கிறிஸ்து இயேசு மூலமாய் நம்மை கர்த்தர் நம்ம கருத்தை கொண்டு சேர்த்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ ஆகையால சொல்லுங்க, ஆண்டவரே நீ என்னை ஆசீர்வதித்திருக்கிறப்பா. ஓ இது உம்முடைய சந்ததியாக நீ வாக்கு பண்ணின அந்த எல்லா ஆசை எனக்கும் என் குடும்பத்துக்கு உரியதப்பா. பெற்றுக் கொள்ளுங்க. ஒரு துளி கூட நீங்க சந்தேகப்படாதீங்க. கர்த்தரை மாத்திரம் விசுவாசிங்க. அவர் உண்மையுள்ளவர், கைவிட மாட்டார். வாசிகளை ஆதாரங்களை சந்திகள் கைவிட மாட்டார், வெட்கப்பட மாட்டார். இயேசுவை ஆராதிப்பார். அந்த இயேசுவின் நாமத்திலே நாங்கள் கூடி நேரம் நிமித்தமாக பாடல் வழியாக எங்களோடு பேசும் ஆராதனைகளோடு நம்மளை இருந்து நீ மையப்பட்டு அதோடைய ஜப மூலியமாக எல்லா ஜபத்திற்கும் நீ ஆமேன்னும் ஆமன்கள் கண்டு அந்த வார்த்தை கேட்க அந்த ஒரே கர்த்தாவை தந்த வார்த்தைகளை தந்து ஸ்தோத்திரம். அந்த வார்த்தைப்படியே எங்கள் வாழ்க்கையில் அந்த நாங்கள் ரட்சிக்கப்பட்டு மாத்திரமல்ல, அந்த ரட்சிப்பு எங்கள் வீட்டுக்கு வர வேண்டும். அந்த ஒரே நாங்கள் விடுதலையாக்கப்பட்டது மாத்திரமல்லப்பா, அநேக மேலே கைகளை வைத்து விடுதலையாக்குற அந்த வல்லமை அபிஷேகம் எங்களுக்கு பார்க்கலாம். அதுவே நாங்கள் ரட்சிக்கப்பட்டு நல்லது போகிறவராய் செல்ஃபிஷா வராதபடி ஊழியை செய்து இது அநேக ரட்சிப்பை கொண்டு போகிற என்னை பார்க்கும். எங்களை தாழ்த்த கொடுக்கும் நல்ல வந்த கொடுத்த அந்த காணிக தசபாங்களை ஆசீர்வதித்து ஒவ்வொருவே அந்த கணக்கு வைத்து ஆசீர்வதித்து கத்த எல்லாவற்றையும் தந்து நிறைவாக அனுப்புகிறார். எல்லா புத்தியும் கனமையும் உமக்கே இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம் கேட்டார். ஆமென். சொல்லுவேன் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. எங்களுடைய ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தருடைய கருணையால் நம்மை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தமான கர்த்தரை வருகிறது இருப்பதாக. ஆமென். ஆமென். சாரி மத்திய எக்ஸ்ட்ரா